ஹே எவ்ரிஒன், நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஜாரில் 100 ரெட் ஆன்ஸும் 100 பிளாக் ஆன்ஸும் இருக்குது. இப்போ அந்த ஜாரை நம்ம எதுவுமே பண்ணாமல் வச்சா அதுக்குள்ளே இருக்கிற ஆன்ஸ் அப்படியே இருக்கும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜாரை நல்லா ஷேக் பண்ணி வைங்க. இப்போ அந்த ஆன்ஸ் எல்லாம் உள்ளே அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ரெட் ஆன்ஸ் எல்லாத்துக்குமே பிளாக் ஆன்ஸ் ஒரு எனிமியாக தெரியும், பிளாக் ஆன்ஸ்க்கு ரெட் ஆன்ஸ் எனிமியாக தெரியும். ஸோ இப்போ அது ரெண்டுங்களுக்குள்ள ரொம்ப சண்டை வரும். இந்த இடத்துல யார் உண்மையான எனிமியாக இருப்பாங்க? யார் அந்த ஜாரை ஷேக் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான எனிமியாக இருந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம சொசைட்டிக்குள்ளே லாங்குவேஜ், ரிலீஜன், கேஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பிரித்து வச்சுருப்போம். நிறைய சண்டைகள் ஏற்படும். இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே கூட ஏற்பட சான்சஸ் இருக்குது. நம்ம யாருமே நேச்சுரலாக எனிமீஸ் கூட இல்லை. நம்மளுக்குள்ள ஒரு பகையை உண்டாக்குறாங்க, நம்மளுக்குள்ள ஒரு சண்டை உருவாக்குறாங்க. ஸோ சண்டை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி இருந்து சில பேர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் அந்த ஜாரை ஷேக் பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க நம்ம கற்றுக்கணும். தேங்க்யூ.